சோசியல் மீடியாவை திறந்தாலே பாத்தீங்கன்னா டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த 3 கட்சியை சார்ந்த தலைவர்களை பத்தியும் தலைவரை பத்தியும் எக்கச்சக்கமான விமர்சனங்களும் சரி, நல்ல விஷயமும் சரி, மாத்தி மாத்தி நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கு. ஆனா 2026ல எந்த கட்சி ஜெயிக்க போகுது? ஆல்ரெடி இருந்த டிஎம்கே கட்சியே திருப்பி ஆட்சிக்கு வருமா, இல்ல ஏடிஎம்கே கட்சி வருமா, இல்ல நம்ம விஜய் டிவிகே கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரசிகர்கள் கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இதுல எந்த கட்சி வந்தாலும் நல்லது செஞ்சா நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பிஜேபி கட்சியோட இணைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% உண்மைதான். ஏன்னா கூட்டணி இல்லாம கண்டிப்பா ஒரு கட்சியை நடத்தவே முடியாது. மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கேள்வி எழும்பியிருக்கு. என்னன்னா விஜய் ஆட்சியில இல்லாத போது பல பேரை போய் பார்த்திருப்பாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீட் தேர்வால அனிதா அப்படின்ற ஒரு பெண்மணி மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே போய் விஜய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. அத மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல. இவரு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தாரு. அதே ஒரு விஷயம் ஆட்சியில இல்லாத போது இப்ப நாளைக்கே விஜய் சிஎம் ஆயிட்டா இப்போ கொடுக்கற மாதிரி குரல் அப்ப கொடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி எழும்பிருக்கு. உதாரணத்துக்கு டிஎம்கே கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆட்சியில இல்லாத போது பல விஷயங்களை சொன்னாங்க. ஆனா அதுல சில விஷயங்களை நிறைவேற்ற முடியல. அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அது நிறைவேறல. உதாரணத்துக்கு நீட் தேர்வே நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரு சிஎம்மா ஆனாலும் பிஜேபி கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் கேட்டு நடக்கணும். விஜய் மட்டும் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. கண்டிப்பா அப்பயும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பாரா அப்படின்றத அவர் சிஎம் ஆனாதான் நம்ம பார்க்க முடியும். அது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. அது மக்களின் கையில தான் இருக்கு. 2026 இல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷனான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட ஆதரவு எந்த கட்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.